புதுக்கோட்டையில் தாய் கண்முன்னே பஜ்ரங்தள் முன்னாள் நிர்வாகி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 23 வயது இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு வேலை வாங்கித் தருவதாக 14 லட்சம் ரூபாயை பெற்று ஏப்பம் விட்டதால் அரங்கேறியதா இப்படுகொலை? பஜ்ரங்தள் முன்னாள் நிர்வாகியை வீடு புகுந்து கழுத்தறுத்து கொன்ற இளைஞர் போலீசில் சிக்கியிருக்கிறார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 14 லட்சம் ரூபாயை வாங்கி இழுத்தடித்ததால் கொலை செய்ததாக கூறி கைதான இளைஞர் மிரட வைத்துள்ளார். புதுக்கோட்டையை அலறவிட்ட படுகொலை வழக்கில் உண்டான திருப்பம் என்ன? புதுக்கோட்டை ரயில் நிலைய பின்புற ஏரியாவில் வசித்து வந்தவர் மோகன்ராஜ். பஜ்ரங்தள் அமைப்பின் முன்னாள் கோட்ட பொறுப்பாளரான இவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்கும் நிலையில் சம்பவத்தன்று தனது தாயாருடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மோகன்ராஜை சந்தித்துள்ளார். இருவரும் வீட்டிற்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் தனது பேக்கில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மோகனின் கழுத்தை அறுத்து துடிதுடிக்க கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். கண் எதிரே மகனின் கழுத்தை அறுத்து வெறிச்செயலில் ஈடுபட்டதைக் கண்டு மோகனின் தாயார் கத்தி கூச்சலிட சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தனர். சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த திருகோக்கர்ணம் காவல்துறையினர் மோகன்ராஜின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். மகனை சந்திக்க வந்த கொலையாளி அரை மணி நேரத்திற்கும் மேலாக அவருடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கு கொடூரம் அரங்கேறியதாக மோகனின் தாயார் கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். இதனையடுத்து தனிப்படை அமைத்த திருகோக்கர்ணம் போலீசார் குற்றவாளியை தேடிய நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த விஸ்வா என்பவரை மோகனை கொலை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு உடனே அவரை கைது செய்தனர். பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க அதில் கொலைக்கான திடுக்கிடும் பின்னணி வெட்ட வெளிச்சமானது. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு விஸ்வாவிடம் மோகன்ராஜ் 14 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். ஆனால் அரசு வேலை வாங்கித் தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. பிறகு 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தந்த நிலையில் மீதமுள்ள 4 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் அலையவிட்டதால் மோகனை திட்டமிட்டு கொலை செய்ததாக விஸ்வா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனையடுத்து விஸ்வாவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.